வெல்கம் டு நேத்தோட மேட்ச் சொல்லிட்டா போச்சு. ஸோ நேற்று மேட்சை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபி என்னதான் அதிரடி காட்டியிருந்தாலும் அதே அளவுக்கான ஈக்குவல் அதிரடி அப்படின்றது சிஎஸ்கேவும் காட்டியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா 150 ரன் சேசிங் அப்படின்றத சிஎஸ்கே வெற்றிகரமாக பண்ணதில்லை அப்படின்ற மாதிரி ரெக்கார்ட்லாம் இருந்தாலும் நேற்று வந்துட்டு லாஸ்ட் பால் வரைக்குமே போராடி இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆர்சிபி சைடில் பார்த்தோம் அப்படின்னா விராட் கோலி, பெத்தேல், ஷெஃபர்ட் இவங்க எல்லாருமே அதிரடி காட்டியிருந்தாலும் நேற்று வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆயுஷ் மாத்திரை இருக்காரு இல்லையா, சிஎஸ்கேவுடைய நம்பிக்கை நட்சத்திரமா மாறி இருக்காப்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஓப்பனிங் இறங்கினவங்க எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சொதப்பி இருந்தாலும் கூட ஆயுஷ் மாத்திரை சிங்கிள் ஹேண்டா வந்துட்டு போராடி இருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். ஆயுஷ் மாத்திரை அந்த ஜடேஜா எவ்வளவுதான் ட்ரை பண்ணியிருந்தாலும் லாஸ்ட்ல 2 பால் வித்தியாசத்துல சிஎஸ்கே தோத்து போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். என்னதான் சிஎஸ்கே தோத்துருந்தாலும் பழைய சிஎஸ்கேவை கண்ணு முன்னாடி பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். நேற்று மேட்சை நீங்க பார்த்துருந்தீங்கன்னா உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை கமெண்ட்ல போட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க.